ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்குரிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. எஸ்டர்டே வந்து நம்ம யூனிட் 7 ஹிஸ்ட்ரிக்குரிய கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்குரிய ஆன்சர் வந்து அடுத்த வீடியோல வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து யூனிட் 7 மாடல் டெஸ்ட் 1க்குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அடுத்து மாடல் டெஸ்ட் 2க்குரிய கொஸ்டின் ஆன்சர் யூனிட் 7க்கே வந்து ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து வரும். இதே மாதிரி யூனிட் 1ல இருந்து யூனிட் 6 வரைக்குமே எல்லாத்துக்குமே ரெண்டு மாடல் டெஸ்ட் 1 மாடல் டெஸ்ட் 2ன்னு சொல்லி ரெண்டு வீடியோ நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலை பார்க்காதவங்க சேனல்ல இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணவங்க மறுபடியும் வந்து ரிவிஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்குரிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம சேனலுக்கு வரும்ன்றதுனால நீங்க நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல்ல இருந்து வர்ற கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினை பார்த்துடலாம். 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்துக்கு அருகில் பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்தவர் யார்? 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்துக்கு அருகில் பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். யார் அப்படின்னா புருஸ்புட் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? பல்லாவரத்துக்கு அருகில. எந்த இயர்ல அப்படின்னா 1863 பல்லாவரத்துக்கு அருகில். நெக்ஸ்ட் பாருங்க, மேற்கு மலைத்தொடரின் ஆனைமலையில் உள்ள தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்றதான் கொஸ்டின். மேற்கு மலைத்தொடரின் ஆனைமலையில் உள்ள தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறும் பராந்தக சோழனின் கல்வெட்டு எது? உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு யாருதுன்னா பராந்தக சோழனோட கல்வெட்டு. இது என்ன சொல்லுது அப்படின்னா சோழர்களோட கிராம நிர்வாகம் பற்றி தான் சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, மார்ட்டிமர் வீலர் என்பவரால் தமிழகத்தின் முதலில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு. இந்த அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கு. யார் பண்ணது அப்படின்னா மார்ட்டிமர் வீலர் பண்றாங்க. முதலில் அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்ட இடம் அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்க இருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கு. அதாவது வந்து தமிழகத்தில் அப்படின்றது வந்து அன்னைக்கு அந்த காலத்துல, அப்புறமேட்டு இப்போ பாண்டிச்சேரி. தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகார முறையே உரை எழுதியவர்கள் யார் அப்படின்னா இளம்போர்னார், சேனதூவனார், நச்சினார்க்கடியார் 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம் அப்படின்றது யாருன்னா இளம்போர்னார், சொல்லதிகாரம் அப்படின்னா சேனதூவனையர், பொருளதிகாரம் யார் அப்படின்னா நச்சினார்க்கடியார். 3 பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. இது தொல்காப்பியத்துல வந்து 3 அதிகாரத்துக்குமே 3 பேர் வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐங்குறு நூலின் தொகுப்பாசிரியர் யாருன்னா கூடலூர் குலார். ஐங்குறு நூலின் தொகுப்பாசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடலூர் குலார். நெக்ஸ்ட் பாருங்க, முச்சங்கங்களுக்கும் பொதுவாகவும் மூல நூலாகவும் விளங்கிய அகத்திய நூல் எத்தனை சூத்திரங்களை கொண்டது அப்படின்றதான் கொஸ்டின். 1200 சூத்திரங்களை கொண்டது. முச்சங்கங்களுக்கும் பொதுவாகவும் மூல நூலாகவும் விளங்கிய அகத்திய நூல் எத்தனை சூத்திரங்களை கொண்டது அப்படின்னா 1200. எட்டுத்தொகை நூல்களுள் அகம்புறம் ரெண்டையுமே பத்தி பாடும் நூல் எது அப்படின்னா பரிபாடல். எட்டுத்தொகை நூல்கள் வந்து அகம்புறம் ரெண்டையுமே பத்தி பாடுறது பரிபாடல். நெக்ஸ்ட் பாருங்க, 2ஆம் புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுக்கும் நடந்த போரில் மகேந்திரவர்மன் தோல்வியுற்றான் என்ற செய்தியை கூறும் கல்வெட்டு எதுனா ஐகோல் கல்வெட்டு. 2ஆம் புலிகேசியை பற்றி கூறுற கல்வெட்டு இது. மகேந்திரவர்மன் தோல்வியுற்றான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லும். நெக்ஸ்ட், திருப்புகலூர் கல்வெட்டு எந்த களப்பிர மன்னனை பற்றி கூறுகிறது அப்படின்னா நெடுங்குன்றம் கிளார் அப்படின்ற இந்த களப்பிர மன்னனை பற்றி தான் பேசுது. எது அப்படின்னா திருப்புகலூர் கல்வெட்டு. திருப்புகலூர் கல்வெட்டு வந்து நெடுங்குன்றம் கிளார் அப்படின்ற களப்பிர மன்னனை பற்றி தான் பேசுது. பல்லவர் கோயில்களில் மிகவும் பெருமை வாய்ந்த காஞ்சி கைலாசனரை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். அவங்க தான் கட்டுறாங்க. ராஜசிம்மன் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். பல்லவர் கோயில்களில் மிகவும் பெருமை வாய்ந்த காஞ்சி கைலாசனரை கட்டியவர் ராஜசிம்மன். நெக்ஸ்ட், வைஷ்ணத்தை பரப்பி சமண பெரியவர்களான ஆழ்வார்கள் 12 பேர்களில் இருந்த ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யார் அப்படின்னா நம்ம ஆண்டாள் அவங்க தான். வைஷ்ணவத்தை பரப்பிய சமய பெரியவர்கள்ல, அதாவது சமண பெரியவர்கள்ல ஆழ்வார்கள் 12 பேர்ல இருந்திருக்காங்க. அந்த 12 பேர்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டாள் அவங்க தான். களப்பிரர் ஆதிக்கத்தை ஒழித்து பாண்டியர் ஆட்சியை மீண்டும் ஏற்படுத்திய மன்னன் கடுங்கோன் பாண்டியன் தான். களப்பிரர் ஆட்சியத்தை ஒழித்து பாண்டியர் ஆட்சியை வந்து மீண்டும் ஏற்படுத்திய மன்னன் கடுங்கோன் பாண்டியன். நெக்ஸ்ட், பாண்டிய பேரரசில் நிலவிய சமூக பொருளாதார அரசியல் வாழ்க்கை முறை குறித்து தனது பயண குறிப்பில் தெரிவித்தவர் யாருன்னா மார்க்க போலோ.
மார்க்க போல தான் தர்றாரு. யாரை பத்தி சொல்ற? பாண்டிய பரசு பத்தி சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா சமூக, பொருளாதார, அரசியல் வாழ்க்கை முறை பத்தி தான் அவரு பேசுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. சேரர்களை வென்று வானவர் என்ற பெயரை பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா சடையவர்மன் செலியன் சேத்தன் அப்படின்றதான் சரியான ஆன்சர். சேரர்களை வென்று வானவர் அப்படின்ற பெருமையை பெற்ற பாண்டிய மன்னன் வந்து சடையவர்மன் செலியன் சேத்தன். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. இலங்கை நூல்களான மகாவம்சம், தீபவம்சம் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா பாலி மொழியில் தான் எழுதுறாங்க. இலங்கை நூலான மகாவம்சம், தீபவம்சம் பாலி மொழியில் எழுதப்பட்டது. விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேட்டால் அவரது 5 புதல்வர்களும் தக்காணத்தின் எல்லைப் பகுதிக்கு விரட்டப்பட்டனர் என்று கூறும் நூல் எது அப்படின்னா அத்திரேய பிராமணம் தான் சொல்லுது. அத்திரேய பிராமணம் தான் அவர் சொல்லுது. யாருக்கு அப்படின்னா விஸ்வாமித்திரருக்கு ஏற்பட்ட ஒரு சாபக்கேட்டால் அவரோட 5 புதல்வரும் தக்காணத்தின் எல்லைப் பகுதிக்கு விரட்டப்பட்டனர் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இயற்கை வரலாறு என்னும் தன்னுடைய நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா மூத்த பிளினி தான் அவ்வாறு குறிப்பிடுறாங்க. மூத்த பிளினி தான் அவ்வாறு குறிப்பிடுறாங்க. இயற்கை வரலாறு அப்படின்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மூத்த பிளினி. அது என்ன சொல்றாங்கன்னா முசிறியை இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 7.5 கிலோ மிளகு, இந்திய பானை, தேக்கு மர பலகை துண்டு மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு முதலியவை வந்து எங்கு கிடைத்தது அப்படின்னா பெர்னிக்கை துறைமுகத்துல தான் கிடைக்குது. இந்த பெர்னிக்கை துறைமுகம் எங்க இருக்குன்னா செங்கடல் கடற்கரையில இருக்குது. இந்த பெர்னிக்கை துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா செங்கடல் கடற்கரையில தான் இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னா 7.5 கிலோ மிளகு, இந்திய பானை, தேக்கு மர பலகை துண்டு மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு முதலியவை வந்து எங்கு கிடைத்தது அப்படின்னா பெர்னிக்கை துறைமுகம். இந்த பெர்னிக்கை துறைமுகம் வந்து செங்கடல் கடற்கரை. மெய்கீர்த்திகள் கல்வெட்டில் பொறிக்கும் பழக்கம் யாருடைய காலத்தில் தொடங்கியது அப்படின்னா முதலாம் ராஜராஜன் காலத்துல தான் தொடங்குது. மெய்கீர்த்திகள் அப்படின்றது அந்த மன்னனுங்களை பத்தி மன்னனோட என்ன நல்லது பண்ணாங்க செஞ்சாங்க அவங்க டீட்டெயில்ஸ் அதுல இருக்கும் அந்த மெய்கீர்த்திகள்ல. இது கல்வெட்டுல பொறிக்கிற பழக்கம் வந்து முதன்முறை ஆறு காலத்தில் தொடங்கியதுன்னா முதலாம் ராஜராஜன் காலத்துல தான் தொடங்குது. இந்திய வரலாற்று ஆராய்ச்சியில் தமது நம்பிக்கை கல்வெட்டுகளையே பெரிதும் சார்ந்துள்ளது என்று கூறியவர் யாருன்னா பிளிட். பிளிட் என்ன சொல்றாருன்னா இந்திய வரலாற்று ஆராய்ச்சி நம்ம பண்றோம் அப்படின்னோம்னா நம்மளோட நம்பிக்கை எங்க இருக்கு அப்படின்னா கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்கல்ல அதைத்தான் பெரிதுமே சார்ந்துள்ளது அப்படின்னு கூறியவர் யாருன்னா பிளிட் அப்படின்றவங்க தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு புலவர் என்ற வகையில் சேர மன்னர்களின் சிறப்பை பாடும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து. பதிற்று பத்து தான் அவ்வாறு சொல்லுது. ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு புலவர் அப்படின்ற வகையில யாரோட சிறப்பை பத்தி பேசுது அப்படின்னா சேர மன்னர்களோட சிறப்பை பேசுது பதிற்று பத்து. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. இரண்டாம் ராஜராஜன் நோய்வாய்ப்பட்ட போது அமைச்சர்களால் இரண்டாம் ராஜாதிராஜன் மன்னனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா பல்லவராயன்பேட்டை கல்வெட்டு தான் அவ்வாறு சொல்லுது. அதாவது இரண்டாம் ராஜராஜனுக்கு நோய்வாய்ப்பட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூடி என்ன பண்றாங்கன்னா இரண்டாம் ராஜாதிராஜனை மன்னனா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு எது சொல்லுது அப்படின்னா பல்லவராயன் பேட்டை கல்வெட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லுது. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. தமிழகம் வந்த டச்சுக்காரர்கள் ராஜராஜன் கால செப்பேடுகளை எடுத்து சென்று எங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் வைத்துள்ளனர் அப்படின்னா ஹாலந்து லைடன் அருங்காட்சியகத்துல தான் அதை வச்சிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா டச்சுக்காரர்கள் தமிழகம் வந்தபோது இங்க இருக்கிற ராஜராஜன் சோழன் அந்த கால செப்பேடுகளை எடுத்துக்கிட்டு எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஹாலந்துல வச்சிருக்காங்க. லைடன் அருங்காட்சியகத்துல தான் அதை வச்சிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 1946 கிழக்கு தேவநாகரி பகுதியில் உள்ள தானேஸ்வரத்தில் எத்தனை சோழ நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன அப்படின்றதுதான் கொஸ்டின். அதாவது வந்து 1946ல கிழக்கு தேவநாகரி அப்படின்ற பகுதியில உள்ள தானேஸ்வரத்துல சோழ நாணயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை அப்படின்னா 78 சோழர்களுடைய நாணயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கரிகால் சோழனின் ஈழப் படையெடுப்பை பற்றி கூறும் ஈழ நாட்டின் புத்த சமய குருக்களால் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா மகாவம்சம் தான். மகாவம்சம் யாரால தொகுக்கப்பட்டதுன்னா புத்த சமய குருக்களால் தொகுக்கப்பட்டது. இது என்ன சொல்லுது அப்படின்னா கரிகால் சோழனோட அந்த ஈழத்தோட படையெடுப்பு பத்தி தான் பேசுது. இலங்கையோட படையெடுப்பு பத்தி தான் அது பேசுது. இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிடிஆர்பி ஹிஸ்டரிக்குரிய கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். யூனிட் 7 மாடல் டெஸ்ட் 1 இது. கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து கொஸ்டின் எஸ்டர்டே கொடுத்துருக்கோம். அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. கிபி 910 மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியனின் படையையும் 5ஆம் காசியனின் ஈழப்படையையும் வெண்ணூர் என்ற இடத்தில் தோற்கடித்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படின்றது அதோட சரியான ஆன்சர். எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 910 மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியனின் படையையும் அதாவது பாண்டிய வம்சத்தோட படையையும்
5ஆம் காசியனின் இலங்கப்படையும் சேர்த்து எந்த இடத்துல பண்றாங்க அப்படின்னா, வெண்ணூர் என்ற இடத்தில் தோற்கடித்தவர்னா முதலாம் பராந்தக சோழன். கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. காஞ்சி வைகுந்த பெருமாள் கல்வெட்டில் நந்திவர்ம பல்லவரது முடிசூட்டு விழாவிற்கு முத்திரையர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த முத்திரையர்கள் யார் அப்படின்னா, அவங்க தான் களப்பிரர்கள். இந்த கொஸ்டின் யாருன்னா, முத்திரையர்கள் யார் அப்படின்றதான் கொஸ்டின். அது யார் அப்படின்னா, களப்பிரர்கள் தான். எங்க வந்திருக்காங்க? காஞ்சி வைகுந்த பெருமாள் கல்வெட்டுல சொல்றாங்க. நந்திவர்ம பல்லவனோட முடிசூட்டு விழாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தான் சொல்றாங்க. எதுல சொல்றாங்க அப்படின்னா, காஞ்சி வைகுந்த பெருமாள் கல்வெட்டுல இந்த விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. புத்ததத்தர் என்ற புத்த துறவி தான் எழுதிய அபிதம்மா அவதாரம் என்ற நூலை யார் மன்னனாக இருக்கும் பொழுது அரங்கேற்றினார் அப்படின்னா, களப்பிர மன்னர் அச்சு விக்ராந்தர் அப்படி அவங்க இருக்கும்போது தான் வந்துட்டு அரங்கேற்றி இருக்கிறாரு. யாருன்னா புத்ததத்தர் அப்படின்ற இவர் ஒரு புத்த துறவி. இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா, அபிதம்மா அவதாரம். அபிதம்மா அவதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, புத்ததத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. வேள்விக்குடி செப்பேடுகள் களப்பிரர் என்னும் கலியரசனை வென்று அடக்கிய வேந்தன் என்று யாரை குறிப்பிடுகிறது அப்படின்றதான் கொஸ்டின். பாண்டிய மன்னன் கடுங்கோணம் தான் அவர் சொல்லுது. வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, களப்பிரர் என்னும் கலியரசனை வென்று, களப்பிரர்களை வென்று அப்படின்ற விஷயம் தான் அது. கவிரசனை வென்று அடக்கிய வேந்தன் அப்படின்னு யார் சொல்லுதுன்னா, கடுங்கோன் பாண்டியனை தான் சொல்றாங்க. சிம்மவர்மனின் மஞ்சில் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கல்வெட்டு வந்து சிம்மவர்மனோட கல்வெட்டு. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. சமுத்திரகுப்தர் எழுதிய அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த வம்சத்தை பற்றி அறிய உதவுறதுன்னா, பல்லவ வம்சத்தை பற்றி தான் அறிய உதவுது. பல்லவ வம்சத்தை பத்தி ஃபுல்லா பேசியிருக்கிறாங்க. இது சமுத்திரகுப்தர் எழுதிய அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பத்தி பேசுது அப்படின்னா, பல்லவ வம்சத்தை பத்தி பேசுது. சிம்மவிஷ்ணு காஞ்சியை யாரிடம் இருந்து கைப்பற்றினார் அப்படின்னா, களப்பிரர் தான் இருந்தார். சிம்மவிஷ்ணர் வந்து காஞ்சியை வந்து யாரிடம் இருந்து கைப்பற்றினார்னா, களப்பிரர்களிடமிருந்து தான் கைப்பற்றுறாங்க. இசை, நடனம், சிற்பம், ஓவியம், நாடகம் ஆகியவற்றில் சிறப்புற்று விளங்கும் புதுக்கோட்டை அருகில் உள்ள கோயில் எதுன்னா, சித்தன்னவாசல் தான் சொல்றாங்க. இசை, நடனம், சிற்பம், ஓவியம், நாடகம் ஆகியவற்றில் சிறப்புற்று விளங்கும் புதுக்கோட்டை அருகில் உள்ள கோயில் சித்தன்னவாசல். குகைக்கோயில் கல்வெட்டுக்களில் தன்னை சங்கீர்ண சாதி என பொறித்த மன்னன் யாருன்னா, மகேந்திரவர்மன் தான். சங்கீர்ண சாதி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா, மகேந்திரவர்மன். இவரோட குகைக்கோயில் கல்வெட்டுல வந்து அது பொறிச்சிருக்கிறாங்க. மாமன்னன், வாதாபி கொண்டான், ரணஜெயன், நாயனன் குரு ஆகிய சிறப்பு பட்டங்களால் அழைக்கப்பட்டவர்னா முதலாம் நரசிம்மவர்மன். மாமன்னன் அப்படின்னு அழைக்கிறாங்க. வாதாபி கொண்டான், ரணஜெயன், நாயனன் குரு அப்படின்னு அழைக்கிறாங்க. யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்படுவர் இவர்தான். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. இளைஞ மன்னன் மானவர்மனுக்கு கிபி 631 அரசு உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னா, முதலாம் நரசிம்மவர்மன் தான் பெற்றுக் கொடுக்குறாங்க. யாருக்கு? மானவர்மனுக்கு. எந்த இயர்லன்னா 631ல அரசு உரிமை வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா, முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்றதான் அதோட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வரலாற்றில் அழியாத புகழை தேடி தந்த கோயில் எதுனா, மகாபலிபுரம் கடற்கரை கோயில். இதுதான் வந்துட்டு முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வரலாற்றில் அழியாத புகழை தேடி தந்துள்ளது. சிம்மவசனின் அமைப்புலவராக இருந்து கீதார்ஜுனியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, பாரவி தான் எழுதுறாங்க. பாரவி என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கீதார்ஜுனியம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. இவர் எங்க இருந்தார் அப்படின்னா, சிம்மவசனோட அமைப்புலவரா இருந்திருக்காங்க. தண்டின் யாருடைய அமைச்சராக புலவர் இருந்தார்? தண்டி அலங்காரம் எழுதினார் பாத்தீங்களா? தண்டின் இவர் வந்து யாருடைய அமைச்சர் புலவரா இருந்தார்னா, 2ஆம் நரசிம்மவர்மன் அமைச்சரவையில் தான் புலவரா இருந்திருக்கிறாரு. இந்த 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறவர். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் முதலிய நாயன்மார்கள் பாடிய தேவாரம் எத்தனை திருமுறைகளை கொண்டுள்ளது அப்படின்னா, 7 திருமுறைகளை கொண்டுள்ளது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய நாயன்மார்கள் பாடிய தேவாரம் எத்தனை திருமுறைகளை கொண்டுள்ளது அப்படின்னா, 7 திருமுறைகளை. வேதங்களுக்கு சமமாக கருதப்படும் நாதமுனி எழுதிய நூதுனா நாலாய திவ்ய பிரபந்தம் அப்படின்றதுதான். இது வேதங்களுக்கு சமமா கருதப்படுது. யார் எழுதுனது அப்படின்னா, நாதமுனி எழுதியிருக்கிறாரு. அந்த நூலோட பேர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர். பல்லவர் காலத்தில் இருந்த ஒரு தமிழ் காவியம் எது அப்படின்னா, நந்திக் கலம்பகம் தான். பல்லவர் காலத்தில் இருந்த ஒரு தமிழ் காவியம் எது அப்படின்னா, நந்திக் கலம்பகம். தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் எதுன்னா, தமிழ் பிராமி வடிவத்துல தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. தமிழ் மொழி வந்து முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் எது அப்படின்னா, தமிழ் பிராமி வடிவம். கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. தமிழ் மொழியில் பழமை வாய்ந்த இலக்கண நூல் எதுன்னா, தொல்காப்பியம். இது எழுதியவர் யார் அப்படின்னா, தொல்காப்பியர். தமிழ் மொழியில் வந்து பழமையான இலக்கண நூல் எதுன்னா, தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. சிவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய நூல்கள்
எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னா, களப்பிரர்கள் உள்ள காலத்துல தான் எழுதியிருக்காங்க. சிவக சிந்தாமணி, குண்டலகேசி. இது வந்து யாரோட காலத்துல எழுதப்பட்டதுன்னா, களப்பிரர்கள் காலத்துல தான் எழுதப்பட்டது. கலிங்க நாட்டைப் பற்றியும், கோதாவரி நதிக்கரையை ஒட்டிய இடங்களைப் பற்றியும் தெரிவித்திருந்த சமஸ்கிருத ஆசிரியர் யாருன்னா, பாணினி. பாணினி இவர் தான் வந்துட்டு கலிங்க நாட்டை பற்றியும் சொல்றாரு. கோதாவரி நதிக்கரையை ஒட்டிய இடங்கள பற்றியும் பேசுறாரு. யார் அப்படின்னா, பாணினி. இவர் வந்து ஒரு சமஸ்கிருத ஆசிரியர். நெக்ஸ்ட். மேற்கு சாளுக்கிய பேரரசு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, கல்யாணி சாளுக்கிய பேரரசு அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. மேற்கு சாளுக்கிய பேரரசு வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா, கல்யாணி சாளுக்கிய பேரரசு. கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. இரும்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா, கட்டார்கனி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இரும்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா, கட்டார்கனி அல்லது தட்டார்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தின் மூவேந்தர்களை பற்றி கூறும் கல்வெட்டு எதுன்னா, அசோகர் கல்வெட்டு தான். அசோகர் கல்வெட்டுல வந்து தமிழகத்தோட மூவேந்தர்களை பத்தி சொல்றாங்க. எந்த கல்வெட்டுல சொல்றாங்க அப்படின்னா, அசோகர் கல்வெட்டுல தான் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம். அந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்துட்டு இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வின் பிளஸ் வின் அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.